இந்த ஆண்டில் டெங்கு காய்ச்சலுக்கு 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் அத்தனை பேரும் இணை நோய் உள்ளவர்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 14 மற்றும் 15வது மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை அடுத்த நீலாங்கரையில் நடைபெற்றது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சென்னை மாநகராட்சி துறை சார்ந்த அதிகாரிகள், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சோழிங்கநல்லூர் உட்பட தாழ்வான பகுதிகளில் பெரும்பாலும் மழைநீர் வடிகால்கள் கட்டிவிட்டதால் தண்ணீர் உறிஞ்சும் பம்புகள் தேவைப்படுவதில்லை என்று தெரிவித்தார். இப்போது விரிவாக எல்லா மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும் சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்ன பள்ளிக்கரணை, ராம்நகர், மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், ஜல்லடையான்பேட்டை, ஒட்டிவாக்கம், பாலவாக்கம், இது எல்லாமே அந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுதான். 24 இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 14 இடங்களில் உணவு தயாரிக்கும் கூடங்கள் தயாராக இருக்கிறது. இந்த தொகுதிக்கு மட்டுமே 24 இடத்துல நிவாரண மையங்களும் 16 உணவு தயாரிக்கும் கூடங்கள் 14 இடங்கள்ல உணவு தயாரிக்கிற இடம். இப்பவுமே ஒரு வாரமா உணவு தயாரித்து தொடர்ந்து காலை மதியம் என்று தந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைக்கேற்ப எல்லா இடங்களிலும் உணவு கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுவே கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டுகளில் மோட்டார் தேவை அதிகமா இருந்தது. இப்ப மழைநீர் வடிகால்வாய் கட்டினதால அந்த மோட்டர்கள் பயன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வச்சிருக்கிற மோட்டர் கூட எடுத்துட்டு போலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் எடுத்துட்டு போறதில்லை, அங்கேதான் இருக்க போகுது. எல்லா இடத்துலயும் மோட்டார்கள் தயார் நிலையில் இருக்கிறது, பயன்பாடு குறைவாக இருக்கிறது. பெரிய அளவுல இப்போ இன்னைக்கு பிரதீப் ஜான் சொல்லியிருக்கிற மாதிரி 20 சென்டிமீட்டரையும் கடந்து பெரிய மழை பொழிவு இருக்குமானால் இந்த மோட்டார் பயன்பாடு ஒருவேளை இருக்கலாம். மோட்டர் தயார் நிலையில் இருக்கு. இன்னும் எவ்வளவு மோட்டர் வேணும்னாலும் வச்சுக்கலாம்னு சொல்லி ஆர்டிசி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. போட்டு ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் தலைமை அலுவலகத்தில் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆட்களும் இப்ப இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையே இருக்காது. என்னன்னா, ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற தோழர்கள் தான் இதுக்கு முன்னாடி பெரிய அளவிலான அந்த மழை பாதிப்பு வரும்போது சென்னை முழுக்க போய் காப்பாற்றணுங்க. எனவே அவங்களே இந்த ஏரியாவில் இருக்காங்க. ஈஞ்சம்பாக்கம், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, சின்ன நீலாங்கரை, பெரிய நீலாங்கரை, உத்தண்டி, இந்த மாதிரி எல்லா ஏரியாலுமே இந்த மீனவ பெருமக்கள் போட்டோட தயார் நிலையில் இருப்பாங்க. அவங்க எப்பனாலும் சர்வீஸ் பண்றதுக்கு தயாராகும். என்னமா அதான் இப்ப இல்ல பொதுவா இந்த கொசுங்கிறது, ஏடிஸ் கொசுங்கிறது நல்ல நீரில் வருகிற கொசு. இப்ப நம்ம வீட்டை சுத்தி தண்ணீர் எப்பெல்லாம் தேங்குதோ அந்த நேரத்துல அந்த கொசு உற்பத்தி ஆகும். இப்ப இந்த மழை காலம் போது கொஞ்சம் கூடுதலாவே உற்பத்தி ஆகும். சென்னையை பொறுத்த மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டில் இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகள் நேர்ந்தது என்பது 2 வருடங்கள்ல தான் அதிகபட்சமா. 2012 66 பேர் இறந்திருக்காங்க. 2017 65 பேர் இறந்திருக்காங்க. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ச்சியா இந்த 5 ஆண்டுகளில் சிங்கிள் டிஜிட்ங்கிற அளவுக்கு போயினர். அந்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 1500 இந்த ஆண்டு கடந்திருக்கிறது. இதுவரைக்கும் அது கடந்திருப்பதற்கான காரணம், இதற்கு முன்னால் எல்லாம் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு பாதிப்பை மட்டும்தான் கணக்கில் வைப்பார்கள், பத்திரிகைகளுக்கு செய்தி சொல்வார்கள். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்படணும், அது அவங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணுங்கிற வகையில தனியார் மருத்துவமனைகளிலும் டெங்கு பாதிப்பை கணக்கில் எடுத்து அறிவிச்சிருக்கிறோம். அந்த வகையில ஒரு 1500 கடந்திருக்கலாம். ஆனால் உயிரிழப்பு என்பது இந்த ஆண்டு இதுவரை 9 பேர். இந்த 9 உயிரிழப்புகளுமே பெரும்பகுதி இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணை நோய் பாதிப்புள்ளவர்கள்.